கர்நாடக மக்கள் மொத்தமாக இப்போ தக் லைஃப் படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜூன் 5ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடிய நிலைமையில் இப்போ ரீசெண்டாக ஆடியோ லான்ச் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஆடியோ லான்ச்சில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயத்தை பேசினாங்க. பட் கமலஹாசன் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, சிவராஜ்குமார் அவரை வெல்கம் பண்ணும்போது அவருடைய அப்பாலாம் எனக்கு ரொம்ப தெரியும். நான் சின்ன வயசில் இருக்கும்போது அவரால் நிறைய என்னை என்கரேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் உங்கள் அப்பாவை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவே இல்லாமல் நாங்களாம் அப்போ இருந்தே பழக்கம் அப்படின்ற மாதிரி சிவராஜ்குமார் கிட்ட வந்து கமலஹாசன் மைக்கில் வெல்கம் பண்ணிட்டு பேசிட்டு இருந்தார். அந்த பட்சத்தில் கடைசியில் பேசும்போது என்ன சொல்லிட்டாருன்னா, தமிழிலிருந்து தோணுனது தானே உங்கள் பாஷையெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த ஒரு பேச்சு வந்து கர்நாடகாவில் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கிடுச்சு. அதாவது அங்கே இருந்த பேனருங்களையும் அண்ட் தென் தேட்டரில் வச்சிருந்த பேனர்ஸை எல்லாத்தையுமே கர்நாடகாவில் வந்து கிழிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கர்நாடக பிரசிடெண்ட்டாக இருக்கிற எடியூரப்பா வந்து கமல் என்ன வரலாற்று அறிஞராக தமிழை பற்றி பேசுகிறதுக்கும் கன்னடா வந்து இப்போ வந்துச்சு அப்போ வந்துச்சுன்னு பேசுகிறதுக்கும், அதை தொடர்ந்து அடுத்த நாள் கமலஹாசன் ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணும்போது அங்கே இருந்தவங்க கேட்டது வந்து, இந்த மாதிரி கர்நாடகாவில் நீங்கள் சொன்னது தப்பாக புரிஞ்சுட்டு இந்த மாதிரி கேட்குறாங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லும்போது அவர் சிரிச்சிட்டே, அதாவது நான் பேசுனது அவங்க தப்பான ஒரு மீனிங்கில் புரிஞ்சுட்டு இருக்காங்க. பல அரசியல் காரணங்களுக்காக எங்கள் மொழி தான் பெருசு உங்கள் மொழி தான் பெருசுன்னு சொல்லிட்டு சில பேர் பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க கூடாது. ஸோ கன்னட பிரசிடெண்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து பேசுகிறாரு அப்படின்னா அவர் ஒரு அரசியல் நோக்கத்துக்காக கூட பேசலாம். ஸோ அதுக்கெல்லாம் நான் வந்து ரியாக்ட் ஆகணும் ஆன்சர் பண்ணணுன்றது கிடையாது. நான் மொழி மேலே இருக்கிற ஒரு அன்பை தான் தெரிவிச்சனே தவிர எங்கள் தமிழ் மொழி தான் பெருசு உங்களதெல்லாம் இழிவு அப்படின்ற மாதிரி நான் பேச கிடையாது. ஸோ ஒரு நாளும் என்னால் சாரி கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு பகிரங்கமாக அவர் வந்து ஓப்பன் டாக்காக சிரிச்சுட்டே கேஷுவலாக சொல்லிட்டாரு. இதை தொடர்ந்து இன்னொன்று அவர் சொன்னார். என்னென்னா, அதாவது சவுத் சைட்லேருந்து பார்க்கும்போது அவங்களுடைய ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும், நார்த் சைட்லேருந்து பார்க்கும்போது அவங்க ஒரு இதாக இருக்கும். ஸோ அவங்கவுங்க நாட்டுக்கு அவங்கவுங்க சைட்லேருந்து பார்க்கும்போது என்னுடைய மொழி தான் பெருசு என்னுடைய கொள்கை தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய சொல்லலாம். இதை வந்து யாருமே உங்களுக்கு தான் பெருசு எங்களுக்கு தான் பெருசுன்னு சொல்லிக்க முடியாது. அவங்கவுங்களது அவங்களுக்கு பெருசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஸோ நியூட்ரலாக இருக்கிற பீப்புள்ஸ் இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றது தான் நமக்கு வந்து ஆன்சராக வேணும். ஸோ மற்றவங்க பேசுகிறாங்க இந்த பாலிடிக்ஸில் இன்க்ளூட் ஆகி பேசுகிறாங்க அப்படின்றத பற்றிலாம் நான் கேட்க முடியாது. ஸோ என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி இவர் தெரிவிச்சிட்டாரு. ஸோ இந்த ஒரு கான்வர்சேஷன் தாங்க கர்நாடகா அமைப்புக்கும் அண்ட் தென் தக் லைஃப் டீம் கமலஹாசன் இவங்களுக்கும் நடந்தது. ஸோ அந்த ஆடியோ லான்ச்சில் ஒரு வார்த்தை சொன்னதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்குது. பட் என்னுடைய வியூ பாயிண்ட்லேருந்து என்னென்னா, படத்தை பற்றி மட்டும் பேசிட்டு அவங்களுடைய அப்பாவை பற்றி பேசினாரு, அதோட விட்டுருக்கலாம். தமிழ் மொழியிலேருந்து தோன்றது தானே உங்கள் பாஷையெல்லாம் அப்படின்னு பேசுறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் அந்த இடத்துல. ஸோ அதை ஏன் மென்ஷன் பண்ணணும்னு தோணுது எனக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அன்டில் டாடா பாய். மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.